Hello viewers. இன்னைக்கு நாம பார்க்க போறது One Piece episode 233. ஓபன் பண்ணா நம்ம சஞ்சயும் சாப்பரும் போட்ல அப்படியே பொறுமையா போயிட்டு இருப்பாங்க. சாப்பர் சஞ்சய் கிட்ட மன்னிப்பு கேட்பான். ஏன்னா அவன் புக்ல போக்கஸ் பண்ணிட்டு இருந்ததுனால கூட இருந்த ரோபினை கவனிக்காம விட்டுட்டான். பார்த்தா இப்ப அவன் ஆளை காணோம். ஆனா இப்ப சஞ்சய்க்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இடிக்குது. என்னன்னா ஹியூமன் ஃபார்ம்ல ரோபின் கூட போனது நம்ம சாப்பர் தான் அவன் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா சாப்பர் அது நான் இல்லங்கிறான். அப்படின்னா ரோபின் கூட போனது யாரு? அதான் மாஸ் போட்ட ஒருத்தன் பின்னாடி போனான்ல. சரி ரோபினை பார்த்தாச்சேன்னு போய் எட்டி பார்த்தா அவன் ரோபினை காணோம். அதுவோ ஒரு முட்டுச்சந்து. தண்ணிக்குள்ளேயும் கூச்ச மாதிரி இல்ல, மேலேயும் எங்கேயும் இருந்த மாதிரி இல்ல. சட்டனா எங்க போனானே தெரியல. சாப்பர் ரோபினோட ஸ்மெல் பண்ணிட்டே தான் வந்திருப்பான். ஆனா திடீர்னு அந்த ஸ்மெல்லுமே காணாம போயிருச்சாமா. அவளுக்கு வேற எதுவும் தப்பா நடந்துட கூடாதுன்னு சஞ்சய்க்கு கொஞ்சம் பயம். அடிவயிறு வேற கலக்குதுமானா சாப்பர் நான் வேணா மருந்து கலக்கி குடுக்கட்டுமான்னு கேட்பான். குடுடா குடு, ஒரேடியா குடுத்து நீ மொத்தமா காலி பண்ணிரு. ஒய்யால ரோபினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயத்துல வயித்த கலக்குதுன்னு சொன்னா லூச்சித்தனமா பேசிட்டு இருக்கேன். ஆனா இப்ப இதெல்லாம் நடக்கிறத வச்சு பார்க்கும்போது அவ கீச்சி சொன்ன விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்படின்னு அவன் பெருசா சொல்லிட்டான்னு கேட்டா ரோபினோட பாஸ்ட பத்தி அவன் சொன்னால, அதாவது அவளை கூட்டிட்டு போகாதீங்க, அப்படி நீங்க கூப்பிட்டு சுத்துனீங்கன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா வருத்தப்படுவீங்கன்னு. அதாவது அவ அவ்வளவு டேஞ்சரான ஆளுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்ப ரோபின் மறைஞ்சதுக்கு அதான் காரணமானு கேட்டா சரியா அவனால சொல்ல முடியல. சரி கொஞ்ச நேரத்துக்கு தேடி பாப்போம், அப்படியே அவ கிடைக்கலனா கோயிங் மேரிக்கு ரிட்டர்ன் ஆயிடலாங்கிற மாதிரி சொல்லுவான். சாப்பருக்கு இது சரியா படுற மாதிரியே தெரியல. அவ ஒன்னும் அவ்வளவு வீக்கான பொண்ணு இல்லையே, நல்ல புத்திசாலியான பொண்ணு. எப்படி இருந்தாலும் கப்பலுக்கு ரிட்டர்ன் வந்துருவா. அதனால ஒண்ணு பஞ்சாயத்து இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா வேகமா பீச்சுக்கிட்டு போவாங்க. அப்படியே கட் பண்ணி கோயிங் மேரிய காட்டுறாங்க. அங்க ஜோரோ ரொம்ப சோகமா கப்பலை பார்த்துட்டு மறுபடியும் வழக்கம் போல அவன் டியூட்டியை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அட வேற ஒண்ணும் இல்ல, தூங்குறது மட்டும் தான். அங்க கட் பண்ணி நம்ம லூஃபியை காட்டுறாங்க. அவன் கொல்ல கால்ல கத்திட்டு இருப்பான். அதான் போன எபிசோட்ல கக்கு கோயிங் மேரி கப்பல் எல்லாம் பிக்ஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டான்ல. அது ஏன் வை நாட்? நீங்க எல்லாம் கப்பலை ரெடி பண்ற எரும மாடுக தானே, எவ்வளவு பெரிய ஆளுங்க நீங்க, எம்பூட்டு பெரிய அப்பாட்டக்கர் நீங்க, உங்களால முடியாதான்னு தொண்டகலியே கத்துவான். அவங்க என்னடான்னா எதுவுமே பேசாம நிப்பானுங்க. அட இப்ப அவங்களுக்கு பணம் தான் பஞ்சாயத்துனா நம்ம பல்லுகிட்ட தான் பொட்டி பொட்டியா இருக்குது, எவ்வளவு வேணாலும் கேளுங்க அள்ளி வீசுறேன், ஆனா கப்பலை ரெடி பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவான். பட் இப்ப அவங்களுக்கு பஞ்சாயத்து பணம் இல்ல. கக்கு தெளிவா சொல்லிடுவான், நீ என்னதான் பணத்தை வாரி வாரி இறைச்சாலும் அந்த ஷிப்பை ரிப்பேர் பண்ணவும் முடியாது, அதை வச்சுக்கிட்டு ஃபர்தரா டிராவல் பண்ணவும் முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் லூஃபிக்கு செம்மையா காண்டாவும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கப்பலை வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய அதிசயமாமா. அந்த கப்பல் ஏதோ இவங்களுக்காண்டியே கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்த மாதிரியே சொல்லுவான். அப்படி என்ன அந்த கப்பலை பஞ்சாயத்து? கோயிங் மேரியில என்னதான் பஞ்சாயத்துன்னு கேப்பா. அப்ப அந்த பவுலி உனக்கு கீழ்னா என்னன்னு தெரியுமான்னு கேப்பான். அதாவது கப்பலுக்கு அடியில ஒரு நீளமான கட்டை ஒண்ணு போகும், அதான் கீழ். அதுதான் ஒரு கப்பலுக்கான இம்பார்ட்டன்டான பீம். அது முன்னாடியில இருந்து பின்னாடி வரைக்கும் போய் மொத்த கப்பலையுமே ஸ்டேபிளா சப்போர்ட் பண்ணி நிக்க வைக்குது. அண்ட் இப்ப ஒரு கப்பலை செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா முதல்ல அவங்க பண்ண வேண்டிய வேலை அந்த கீழே பக்காவா ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கு மேலதான் படிப்படியா கப்பலையே பில்ட் பண்ணுவாங்க. ஸ்டெம் ஒர்க், ஸ்டர்ன் வுட், ஃப்ரேம் பிராக்கெட், டெக் பீம்ஸ்னு அடுத்தடுத்து அந்த கீழோட சப்போர்ட்ல தான் அந்த மொத்த கப்பலையுமே பக்காவா ரெடி பண்ணுவாங்க. அதாவது ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ ஒரு கப்பலோட முக்கியமான ஃபவுண்டேஷனே அந்த கீழ் தான். ஷிப்போட ஃப்ரேம் ஒர்க்கே அதை வச்சுதான் இருக்குது. சோ அப்படி கப்பலுக்கு முக்கியமான ஒண்ணு இப்ப பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. அதை கப்பலோட மத்த பார்ட்ஸ் மாதிரி எல்லாம் அசால்ட்டா மாத்த முடியாது. அப்படி அதை மாத்துறாங்கன்னா அதுக்கு புதுசா ஒரு ஷிப்பையே பில்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா முதல்ல இருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். அதனால கோயிங் மேரிய கண்டிப்பா கேஷுவலா எல்லாம் எல்லாத்தாலையுமே பிக்ஸ் பண்ண முடியாது. அண்ட் இவங்க வச்சிருக்க கோயிங் மேரி கப்பலுமே வுட்டோட ஒரு கலெக்ஷன் மட்டும் தான். அதைத்தான் ஒரே லைன்ல எண்டு வரைக்கும் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் எசக பொசக ஏதாச்சும் பண்ணாலும் மொத்த கப்பலுமே காலிங்கிற மாதிரி சொல்லுவானா, உடனே நமக்கு செமையா காண்டாயிரும். பின்ன இவ்வளவு ஆசாசையா கொண்டு வந்த கப்பலை ரிப்பேர் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு காண்டாகுமா இல்லையா? அவங்க தெளிவா சொல்லிடுவாங்க, இது எங்களுக்கு ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, ஷிப்போட பஞ்சாயத்துன்னு. அதுக்காக லூஃபி விடுற மாதிரி இல்ல, பரவாயில்ல முதல்ல இருந்தே அந்த கப்பலை மறுபடியும் பில்ட் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு கோயிங் மேரி கப்பல் தான் வேணுங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுவுமே பாசிபிள் இல்லம்பாங்க. அட என்ன மேட்டர்னா இவங்க கிட்ட சொன்னா அதே மாதிரி வேணா ஒரு கப்பலை ரெடி பண்ணி தருவாங்களே தவிர அந்த கப்பலையே திருப்பி ரெடி பண்ண முடியாது. அண்ட் அந்த பறவை என்ன சொல்லும்னா, இந்த உலகத்துல ரெண்டு கப்பல் எக்ஸாக்டா சேமா இருக்கவே இருக்காதுன்னு சொல்லும். இப்ப என்னதான் அது சொல்ல வருதுன்னு கேட்டா, இந்த உலகத்துல ஒரே மாதிரி ரெண்டு மரம் க்ரோ ஆகுமா? ஆகாது. அதே மாதிரி செயில் பண்ற ஷிப்புமே வுட்ட வச்சுதான் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ஷிப்போட சைஸும் கர்வ்ஸும் அந்த மரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது கோயிங் மேரி கப்பலையே இவங்க எக்ஸாக்டா அதே மாதிரி பில்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா சில பல டிஃபரன்ஸ்கள் இருக்கத்தான் செய்யும். அதுவும் எப்படி ஒரே ப்ளூ பிரிண்டை யூஸ் பண்ணா கூட இந்த பஞ்சாயத்து வரும். சரி இப்ப இவங்க சொல்றதை கேட்டு அதே ஷிப்பை இவங்க பில்ட் பண்ணி கொடுத்தாலுமே அந்த ஷிப்புக்குள்ள போகும்போது இவங்களுக்கு பழைய ஷிப்போட ஃபீலிங் எல்லாம் வராது. டோட்டலாவே டிஃபரெண்டா ஃபீல் ஆகும். இதெல்லாம் சொல்ல சொல்ல நமக்கு செமையா காண்டாகும். ஏன்னா அவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இனிமேட்டு கோயிங் மேரியில இவங்களால டிராவல் பண்ணவே முடியாது. அந்த கக்கு என்ன சொல்லுவான், ஒண்ணு அதை எதுவும் பண்ணாதீங்க, இன்னொன்னு அது முங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்படியே இல்ல அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதை சீக்கிரமாவே வெளியே கொண்டு வந்துருங்க, இல்லன்னா அந்த கப்பலுக்கு
கப்பலுக்கு சங்குதான உடனே லூஃபி ரொம்பவும் ஃபீல் பண்ணி அந்த கோயிங் மேரி கப்பலை பத்தி யோசிச்சு பார்ப்பான். நிறைய டைம் இந்த கப்பலை பாராட்டி தள்ளி இருப்பாங்க. ஏன்னா இவங்க பண்ற அட்டூழியம் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு அந்த கப்பல் சும்மா கன்னு மாதிரி போயிருக்கும். மொத்தத்துல இதுதான் அந்த கப்பலோட எண்டுங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. லூஃபி நம்மயால நம்பவே முடியல. மொத்தத்துல அந்த ஐஸ்பர்க் என்ன சொல்லுவான், பேசாம புது ஷிப்பை பில்ட் பண்ணிக்கிங்க, உங்ககிட்ட தான் காசு இருக்குது இல்ல, இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய ஜேர்னிஸ்க்கெல்லாம் போறாங்கன்னா இந்த பழைய மாடல் ஷிப்பை வச்சுக்கிட்டு எல்லாம் இதுவும் பண்ண முடியாது, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டா லூஃபி அதெல்லாம் முடியாது, எனக்கு புது ஷிப் வாங்குற ஐடியாவே இல்ல, எங்களுக்கு எங்க கப்பல் கோயிங் மேரி தான் வேணும்னு சொல்லி அடிச்சு சொல்லுவான். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த கப்பலை ரெடி பண்ணா இன்னுமே அதால சேல் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இப்ப வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இவங்களை கம்ஃபர்ட்டா இங்க வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்குல்ல. அப்படி இருக்கும்போது திடீர்னு இவனுக்கு வந்து இனிமேட்டு அதுல போக முடியாது, அதுல போனா செத்துருவீங்க, அது முங்கிரும் வீணா போயிரும்னு சொன்னா எப்படி அவனால ஏத்துக்க முடியும்? அவனுக்கு தெரிஞ்சு கோயிங் மேரி கப்பல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கப்பல், எவனாச்சும் அவளை தப்பா பேசினீங்க அம்பட்டி பேர்த்தோட பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேன், அதனால ஒழுங்கா ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கத்துவான். அப்படின்னா அதுல முங்குற வரைக்கும் இவன் செல் பண்ணாதான் சாட்டிஸ்ஃபை ஆவான் போல. ஐஸ்பர்க் உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நீ எல்லாம் ஒரு ஷிப்போட கேப்டனா அப்படி எப்படின்னு கேட்டோன்னே லூஃபிக்கு கொலை காண்டாவும். அவன் உன் கூட பேசின வரைக்கும் போதும், நல்லா யோசிச்சு டிசைட் பண்ணு, புது கப்பல் வாங்குறீன்னா இங்க வா, இல்லன்னா அப்படியே ஓடிரு, உன் கையில இருக்க 300 மில்லியன் பெரிச கொடுத்தாலுமே எங்களால அந்த கப்பலை சரி பண்ண முடியாது, உனக்காக வேணா நான் ஒரு ஷிப்பை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு கேலிஃபா கிட்ட மாடல் கேட்பான். அவ பேப்பர்லாம் கொடுத்து இப்ப இருக்க மாடலும் பிரைஸையும் செக் பண்ண சொல்லுவா. அந்த டைம் யாரோ ஒருத்தர் கேட்டு கிட்ட வந்திருக்காங்களாமா, ஐஸ்பர்க வேற மீட் பண்ணணும்னு சொல்றாங்களாமா. செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்ஸுமே இல்ல. அப்படி இருக்கும்போது யாரா இருக்குன்னு ஒரே குழப்பம். ஆனா வந்திருக்க ஆளை பார்க்கும்போது வேர்ல்டு கவர்மெண்ட் அபிஷியல் மாதிரி இருக்கானாமா. அவங்கள வேணா வர சொல்லட்டுமான்னு கேட்டா ஐஸ்பர்க் என்ன சொல்லிடுவான், இல்ல நான் வெளியில இருக்கேன்னு சொல்லிருப்பானா. வந்தவன் மண்டைய பார்த்தா ஒரு சைடு முடி மட்டும் அப்படியே நட்டுட்டு நிக்கும். என்ன கன்றாவிடா இது, நல்லா எண்ணெயை போட்டு அமுக்கி விட்டுன்னு சொல்லுவான். ரைட் இந்த பக்கமா அமுக்குனா அது அந்த பக்கமா வரும். என்ன கொடுமடா இதுன்னு பேசிட்டு இருக்கும் போதே கோட்டு போட்ட ஒரு 3 மூதேவிங்க உள்ள வருவானுங்க. இவனுங்க தான் வெளியில நின்னுட்டு இருந்தவனுங்க. இப்ப என்னன்னா லூஃபியும் மத்தவங்களும் பைரட்ஸ் ஆச்சே. மௌலி என்ன சொல்லுவான், அவங்க எல்லாம் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், நீங்க இங்க வெளியே நின்னுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா மாட்டிக்குவீங்க, சோ உள்ளுக்குள்ள வந்து மறைஞ்சுக்கங்கன்னு ஓரமா நிக்க விட்டுருவான். அந்த டைம் அந்த 3 பேர் வந்தா இல்ல, இதுல நடுவுல வரவன் பேரு கார்கி. அவனை பார்த்த உடனே மேயர் என்னப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேமா, சீ ட்ரெயின் வழியா வந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணுவான். அவனுக்கு பைரட்ஸோட ஸ்மெல் எல்லாம் வருதாமா. அட நம்மளும் அங்கதானே மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இந்த அருவா மூக்க யூஸ் பண்ணியே அசால்ட்டா கண்டுபிடிச்சிட்டான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்ககிட்ட பேசிட்டு போயிடுறேங்கிற மாதிரி சொல்லுவானா. ஐஸ்பர்க்கு இவனுங்களை கண்டாலே பிடிக்காது, அதனால ஒழுங்கா இங்க இருந்து ஓடி இருப்பான். உடனே அந்த கவர்மெண்ட் அபிஷியல் என்ன குழந்தை இன்னும் வளரலையான்னு கேப்பான். நான் நல்லாவே வளர்ந்துட்டேனே, கண்ணை திறந்து பாருன்னு சொல்லி மூக்க நோடிக்கிட்டே சொல்லுவான். உடனே அவன் ஏன்டா அப்படி அசிங்கப்படுத்துற, நான் இன்னைக்கு உனக்கு ஒரு டீல் கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் நான் தெளிவா சொல்றதுக்கு மட்டும் டைம் கொடு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல வச்சு சொல்ல முடியாதாமா, வேற ஏதாச்சும் ஆள் இல்லாத இடத்துக்கு போயிடலான்னு சொல்லி கூட்டு போயிருவாங்க. அவனுங்கள ஆல்ரெடி இவங்களுக்கு பிடிக்காது போல, மறுபடியும் எதுக்கு அந்த மூதேவிங்க வந்திருக்கான், ஐஸ்பர்க் கூட அவனுக்கு என்ன டீலுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப என்னன்னா அவனுக்கு வேர்ல்டு கவர்மெண்டோட ஆளுங்க, அப்படி ஒரு போஸ்டிங்ல மட்டும் அவனுங்க இல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து அவனுல குமுறு குமுறி எடுத்துருவானுங்க. அந்த டைம் லூஃபிக்கு ஒரு சின்ன ஷாக்கு. என்னடான்னு கேட்டா இதுக்கு முன்னாடி அவன் அந்த சூட்கேஸை தூக்கும் போது வெயிட் எல்லாமே ஒரே மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்போ ஒரு பெட்டியை தவிர மிச்ச 2 பெட்டியுமே ரொம்ப லைட்டா இருக்காமா. இது லைட்டா இருக்கான்னு நமிக்கு ஃபர்ஸ்ட் செம்ம ஷாக்கு. அதுக்கப்புறம் நீ காமெடி தானே பண்ற, எப்பவுமே பணத்தை புட்டியில நிரப்பினா பயங்கர வெயிட்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணா அவ்வளவுதான், அந்த இடமே அதிர அளவுக்கு தொண்டையிலேயே கத்துவாங்க. அங்க ஷிப்பை பில்ட் பண்ணிட்டு இருக்கவங்க முத கொண்டு ஷாக் ஆகி எட்டி பாப்பானுங்க. அப்ப எந்த அளவுக்கு கத்தி இருக்காங்க, ஏன்டா என்னாச்சுன்னு வந்து கேட்டா இவங்க கிட்ட இருக்க 2 பொட்டி மொத்தமா காலியா இருக்கு, 200 மில்லியன் பெரிசா ஆட்டைய போட்டாங்கோ, இட்ஸ் கான் போயே போச்சு, ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தொண்டையிலேயே கத்துவாங்க. இங்க இவங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல, எங்க பணம் மொத்தமா போச்சுன்ட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிப்பாங்களா. இந்த டைமும் ஒருவேளை பவுலி தான் ஆட்டைய போட்டுருக்கோம்னு அந்த பிஜிஎன் கோர்த்து விடும். அவன் நான் இல்லவே இல்ல என் பக்கம் திரும்பாதீங்கன்னு கதறுவான். இங்க இந்த சண்டையெல்லாம் பார்த்துட்டு இருந்த இவங்களுக்கு ஒருவேளை அந்த பிராங்கி ஃபேமிலி ஆளுங்க இதுக்கு முன்னாடி வந்து ஆட்டைய போட்டு போனாங்கல்ல, அவங்க தான் திருப்பி வந்து ஆட்டைய போட்டாங்களோன்னு ஒரு டவுட். ஆனா பிராங்கி ஃபேமிலி இன்னைக்கு அவன் கக்கு பார்க்கவே இல்லையாமா. ஆனா இதே மாதிரி ஒரு நீண்ட மூக்க நான் பார்த்தேங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படின்னா அது யாரு, நம்ம உசோப்பு. அப்படின்னா அவன் இப்ப பிராங்கி ஃபேமிலி கூட இருக்கான், என்னாச்சு ஏதாச்சுன்னு நமிய லூஃபியும் ஷாக்கா கேட்பாங்க. அட ஆமா அவன் அவங்க கூட தான் இருந்தா, அவனை தூக்கிட்டு போனாங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே நமி நம்ம சீக்கிரமா அவன் எங்க போனா என்னானு போய் தேட ஆரம்பிப்போன்னு சொல்லி வாய மூடல. லூஃபி அப்படியே மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு ஓடுவான். எங்கடா போனேன்னு கேட்டா யாருக்கு தெரியும், உசோப்பையும் பணத்தையும் காப்பாத்தாம விட மாட்டேன்னு தொண்டைகளியே கத்திட்டே ஓடுவான். நமி தான் நல்லா புத்திசாலி பண்ணாச்சு. பிராங்கி ஃபேமிலியோட ஹைட் அவுட் எங்க இருக்குன்னு விசாரிப்பா. அவனும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு இடத்த சொல்லுவானா. அந்த இடத்துலயே தனியா ஒரே ஒரு இடம் மட்டும் தான் இருக்கும். அங்க ஒரே ஒரு வீடு, அதுதான் பிராங்கி ஹவுஸ். பயங்கரமா இருக்க அந்த வீட்டை அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறதோட அதுக்கப்புறம் நம்ம நமி குழம்பிக்கிட்டே போவா. என்னன்னா இப்ப உசோப்ப காணோம், பணத்தையும் காணோம், இப்போதைக்கு நமிக்கிட்ட இருக்கிறது வெறும் 100 மில்லியன் மட்டும் தான். இவ இதை வச்சுக்கிட்டு லூஃபிய கண்டுபிடிப்பாளா, உசோப்ப கண்டுபிடிப்பாளா, இல்ல தொலைஞ்சு போன பணத்தை கண்டுபிடிப்பாளா. அதனால என்ன பிளான் பண்ணுவான்னா இருக்கிறத சேஃப்டி பண்ணுவோன்னு ஷிப்புக்கு போலான்னு முடிவு பண்ணிடுவா. அதோட விட போறது இல்லையாமா, பேலன்ஸ் இருக்க அந்த 200 மில்லியனையும் திருன்னு அவனுகிட்டயே போய் திருப்பி திருட போறாளாமா. சோ அந்த யாகரா புல் கிட்ட இவங்க வந்தாங்களே ஷாப்பு, அந்த இடத்துக்கு ஷார்டஸ்ட் ரூட்ல போக சொல்லுவா. சும்மாவே அது ஷார்ட் ரூட்ல சும்மா பிச்சுக்கிட்டு போகும். இதுல இவ வேற சொல்லிட்டாளா, அதனால தாறுமாறா போகும். இப்போ நமியால தனியா போய் சண்டை போட்டெல்லாம் அவனால ஜெயிக்க முடியாது. சோ கப்பல்ல தானே ஜோரோவும் மத்தவங்களும் இருக்காங்க.
இருக்காங்க அவங்கள கூட்டு போய் அந்த பிராங்கி ஃபேமிலிய ஒரு வழி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா. பின்ன நம்ம ஆளுகளே பைரட்ஸ் அவங்க கிட்டயே திருடிட்டு போயிருக்காங்கன்னா எவ்வளவு திமிரு தனாவட்டு இருக்கும். பைரட்னா யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன்னு வெறியோட போவா. அது இவங்க எந்த வழியா வந்தாயிலோ அதே வழியில தான் ரிட்டர்ன் கூட்டு போகும். ஆனா ரொம்ப வேகமா போகும். நம்ம நம்பி போற வேகத்தை பார்த்துட்டு சுத்தி இருந்தவங்க எல்லாம் கத்திட்டு கிடப்பாங்க, ஏன் இந்த லூசு இவ்வளவு வேகமா போறான்னு. அதான் வேகமா வர்றேன்னு தெரியுது இல்ல, ஓரமா போகடா வெண்ணெய்களாட்டு போவா. அப்படியே அடிச்சு புடிச்சு ஒவ்வொரு இடமா போவா போய்கிட்டே இருப்பா. அந்நேரம் கீழே ஒரு கூட்டம், யாரா அந்த ஆளு இவ்வளவு கேவலமா கிடக்குறானேன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. கேவலமா கிடக்குறான்னா கண்டிப்பா நம்மளாதான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த புல்ல ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு எட்டி பாப்பா. பார்த்தா அது நம்ம உசோப்பு. நம்ம பையில கரும்பு மிஷின்குள்ள போட்டு கசக்கி எடுத்துட்டானுங்க போல. எந்த ஒரு அசைவும் இல்லாம பேன்னு கிடப்பான். நம்பி போய் கதறுவா, டே உசோப்பு உனக்கு ஒண்ணு ஆகலையே, ஏந்திரா ஏந்திரின்னு. அவ எவ்வளவு உசுப்பி விட்டுமே அவங்கிட்ட எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்ல. சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு நீங்க என்ன பைரட்டாங்கிற மாதிரி விசாரிப்பாங்க. நமிக்கு காண்டாயிரும். பின்ன ஒரு மனுஷன் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இந்த நேரத்துல இப்படி ஒரு கேள்வி முக்கியம் தானா? அவன் அப்படியே தூக்கி பிடிச்சு உண்மையை சொல்லு உசோப்பு, இந்த வேலையை பண்ணது அந்த பிராங்கி ஃபேமிலி தானே, வாயை திறந்து சொல்லு, அவங்கள பொழந்துடலாம்பா. அவனு கஷ்டப்பட்டு ஆமா என்னால பேச முடியலம்பா, நம்ம கிட்ட இருந்த பெரிய அமௌண்ட் அவனு அடிச்சுட்டு போயிட்டானுங்க, என்னால எதுவுமே பண்ண முடியல நமின்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம கதறி கதறி அழுவான். இது வரைக்கும் நம்ம உசோப்பு இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி அழுததே இல்ல. நமிக்கே ஒரு நிமிஷம் கஷ்டமா போயிடும். அவன் எதுக்கு ஃபீல் பண்ணுவான்னா கோயிங் மேரியா எப்படியாச்சும் சரி பண்ணிடலாம்னு நினைச்சான். ஆனா இப்போ பணம் போச்சு, எப்படி பண்ண முடியும், எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணுவான். நமிக்கே நல்லா புரிஞ்சு போச்சு அவன் எவ்வளவு ஃபீல் பண்றான்னு. ஒன்னும் கவலைப்படாத, அது வெறும் பணம் தானே, நம்ம திருப்பியும் போய் எப்படியாச்சும் எடுத்துடலாம், நீ எதுக்கு அதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறன்னு சொல்லி கொஞ்சம் அவனுக்கு ஆறுதல் சொல்லுவா. பட் இருந்தாலுமே உசோப்புக்கு நல்ல அடி, அவனால சுத்தமா எதுவுமே பண்ண முடியல. இந்த நிலைமையில அவனை மூவ் பண்ணி கொண்டு போகவும் முடியாது. அதனால என்ன பண்ணிடுவா, கொஞ்ச நேரம் நீ இப்படியே ஓரமா உட்காந்து ரெஸ்ட் எடு, நான் ஷிப்புக்கு போய் சாப்பரையும் மத்தவங்களையும் கூப்பிட்டு வந்துடுறேன், அவன் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி பண்ணிடுவான். நீ எதுக்குடா தொலைஞ்சு போன பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருக்க, அவங்க எங்க இருக்காங்க என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், போய் அவங்கள பொலந்து கட்டிடுறேன், இதுதான் உங்களுக்கு கடைசி, இதுக்கப்புறம் அவனுக்கு திருடவே முடியாது அப்படி இப்படின்னு உசோப்புக்கு எவ்வளவோ ஆறுதல் சொல்லுவா. ஆனா உசோப் கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. சுத்தி மக்கள்லாம் ஏதோ ஷோவை பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தவன நமிக்கு செம்மையா காண்டாயிரும். இங்க என்ன ஜம்போ டான்ஸ் ஆட ஆடிட்டு இருக்கோம், ஒளிஞ்சு போங்கடா கொய்யாலைகளாம்பா. அதுக்கப்புறம் உசோப் கிட்ட எதை பத்தியும் கவலைப்படாம அமைதியா இங்கே இரு, நான் சீக்கிரமாவே வந்துடுறேன்னு அடிச்சு புரண்டு ஓடுவா. பட் அவன் கிட்ட நார்மலா உட்கார்றதுக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்ல, அந்த அளவுக்கு போட்டு அடிச்சிருக்கானுங்க. இந்த சம்பவம் மட்டும் லூஃபிக்கு தெரிஞ்சதுன்னா அவன் செஞ்சிட மாட்டான். ஆல்ரெடி வேகமா தான் கப்பலுக்கு போயிட்டு இருந்தா, இப்ப உசோப்புக்கு பஞ்சாயத்துன்னு தெரிஞ்சவன இன்னும் வேகமா பிச்சுக்கிட்டு போவா. வழியில போயிட்டு இருக்கவங்க எல்லாம் கத்துவாங்க, அட குரங்கு குரங்கு எடுபட்ட குரங்கு இவ்வளவு வேகமாவா போவேன்னு. அவளுக்கு அதெல்லாம் காதல எதுவும் விழல. உசோப்பு சொன்னாதான் மைண்டுக்கு வரும். அவன் கதறி கதறி அழுது எப்படியாச்சும் கோயிங் மேரியை ரிப்பேர் பண்ணிடலாம்னு நினைச்சேன், ஆனா இப்ப எல்லாமே போச்சே, நான் என்ன பண்ணுவேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பான். ஆனா கோயிங் மேரியை இனி ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு கக்கு சொல்லிட்டான். அந்த மேட்டர் இன்னும் உசோப்புக்கு தெரியாது. இப்போ புது ஷிப்பை வாங்க இவங்க டிசைட் பண்ணாலும் இல்ல இவங்க கோயிங் மேரி ஷிப்பையே மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும், ஏன் 300 மில்லியனையுமே கப்பலை சரி பண்றதுக்கு இவங்க செலவு பண்ணாலுமே அது இவங்களோட ஃபியூச்சர் ஜர்னிக்கு ஒர்த் தான். ஏன்னா இதுக்கப்புறம் இவங்க ஜர்னி எதுவுமே ஈஸியா இருக்க போறது இல்லன்னு நமக்கு நல்லாவே தெரியும். சோ எதுவா இருந்தாலும் டெஃபினட்டா இவங்களுக்கு அந்த பணம் தேவை, இல்லன்னா கூட போனா போயிட்டு போகுதுன்னு விட்டுறலாம். ஆனா அப்படி விட முடியாது. சோ அதனால வேகமா கப்பலுக்கு வருவான். அதே நேரம் இங்க கப்பல்ல ஜோரோ சஞ்சி சாப்பர் கிட்ட கக்கு சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவான். அதான் இந்த கப்பலை இனிமேட்டு ரெடி பண்ண முடியாதுன்னு சொன்னானே அந்த மேட்டர் தான். ரெண்டு பேத்துக்குமே தூக்கி வாரி போடும். அவ்வளவு பணம் கொடுத்தும் கோயிங் மேரியை ரெடி பண்ண முடியலன்னா அப்படி நம்ம கப்பலுக்கு என்னதான் ஆச்சு, இப்ப என்னதான் அவங்க பண்ண போறாங்கன்னு கேட்டா அது எல்லாத்தையுமே நம்ம லூஃபியும் மத்தவங்களும் தான் டிசைட் பண்ணணும். ஜோரோக்கு எந்த முடிவா இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா இப்ப ஷிப்யார்டுக்கு போயிருக்கிறது அவங்க 3 பேர் மட்டும் தான். அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் டிசிஷன். ஆனா அந்த ஷிப்பை பார்த்தா அந்த அளவுக்கு ஒன்னும் மோசமான மாதிரி எல்லாம் இல்ல. பழைய கோயிங் மேரி எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கா. ஈஸ்ட் ப்ளூல இருந்து இங்க வரைக்கும் வந்தாச்சு, இதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்றதான். ஏன் இதுக்குன்னு சஞ்சய்க்கு ஒண்ணுமே புரியல. ஜோரோ அவனுக்கு ஒரு சூப்பரான ஆன்சர் சொல்லுவான். என்னன்னா மனுஷங்க ஒவ்வொரு டைம் கஷ்டப்படும் போதும் அவங்க ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வருவாங்க. ஆனா இது ஒரு கப்பல் இல்லையா, அதோட பெயின் அதிகமாகும் போது அதை பேட்ச் ஒர்க் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர திருப்பி பழைய மாதிரியே கொண்டு வர முடியாது. இதெல்லாம் கேட்கும் போது சஞ்சிக்கு ரொம்பவும் கவலையா இருக்கும். மெயினா உசோப் இந்த மேட்டரை கேட்டானா அவன் உசுரையே விட்டுருவானே. சாப்பருக்கு கூட கோயிங் மேரி ரொம்பவும் பிடிக்கும். ஆனா என்ன பண்றது, இவங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே ட்ரை பண்ணதான் செய்யறாங்க. ஆனா அதோட காயம் ரொம்ப ஆழமா இருக்குது, எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஜோரோ சொல்லுவான். இப்போதைக்கு சஞ்சய்க்கு கவலை ரோபினை பத்தியும் கோயிங் மேரியை பத்தியும் தான். இங்க வந்ததுல இருந்து எதுவுமே சரியில்லைன்னு புலம்பிட்டு இருக்கும் போது அங்க நமியோட சவுண்ட் கேட்கும். ஏ காய்ஸ் எல்லாம் இருக்கீங்களான்னு. ஒரு வழியா எல்லாம் வந்துட்டாங்க போல எட்டி பார்த்தா நமி மட்டும் வருவா. என்னாச்சு இவன் மட்டும் தனியா வர்றா, லூஃபி உசோப் எங்க, ஏதாச்சும் பஞ்சாயத்தா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த பிராங்கி ஹவுஸ் இருக்க இடத்த காட்டுறாங்க. அங்க ஒரே கும்மாளம் தான். பின்ன 200 மில்லியன் பெரிஸ் ஒரே திருட்டுல ஆட்டைய போட்டிருக்கானுங்கல்ல, அதனால ஜாலி ஜாலி ஒரே ஜாலி தான். நம்ம வேற லெவல்ல மாஸ் பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம்னு பணத்தை சரட்டு 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 சரட்டுன்னு எண்ணிட்டு கிடப்பானுங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு லீடர் ஒருத்தர் இருக்கான் போல. நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம், பல நாட்களுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய அமௌண்ட் அடிச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு ஒரே ஹாப்பி தான். பாவ பயலுக்கு யார் மேல கைய வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. இந்த லூசு பயலுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆட்டைய போடுற பணம் எல்லாத்தையுமே யாகரா புல் ரேஸ்ல போட்டு ஒவ்வொரு டைமும் தோத்துக்கிட்டே தான் இருப்பானுங்க. அவ்வளவு டைம் தோத்துமே இவனுக்கு திருந்தலையே. அதுக்கப்புறம் பவுண்டி இருக்க ஆளுகளை எல்லாம் கேப்சர் பண்ணி அவனுல வச்சும் பணத்தை பாத்துருவானுங்க.
அடிச்சிருவானுங்க. ஆனா அந்த பணத்தையுமே ரேஸ்ல கோட்டை விட்டுருவானுங்க. ஆனா இந்த டைம் தான் இவ்வளவு பெரிய அமௌண்ட் அடிச்சிருக்கானுங்க. இனி இதை என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. அவங்களோட லீடர் பாராட்டி தள்ளுவான், செம்மையா வேலை பாத்தீங்க, சூப்பர் அப்படி இப்படின்னு. அண்டா டவுசரை போட்டுக்கிட்டு இவனுங்க பண்ற என்ஜாய்மெண்ட் இருக்கே தாங்கல, இல்ல சகிக்கல. உடனே அந்த லீடர், இது ஒண்ணும் பெரிய அமௌண்ட் எல்லாம் இல்ல, பட் இருந்தாலும் நீங்க பண்ண வேலைக்காக இந்தாங்க 5 மில்லியன் பெரிஸ், நல்லா குடிச்சு கோழிக்கறி பிரியாணின்னு என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு பணத்தை தூக்கிட்டு வீசுவான். அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. இது ஒரு பார்ட்டி டைம்னு சொல்லி சந்தோஷமா என்ஜாய் பண்ற அந்த டைம் அதோ சும்மா பட்டாலும் வெடிக்கும். உள்ள இருந்த அத்தனை பேருமே தெரிச்சிருவானுங்க. யாராவது நம்ம ஏரியாக்குள்ளேயே இந்த மாதிரி பிளாஸ்ட் பண்ணிட்டு வர்றது, அவ்வளவு பெரிய அப்பாட்டகரான அத்தனை பேர்த்தோட மூஞ்சிலையும் ஒரு பீதி. கண்டிப்பா லூஃபி பிளாஸ்ட் பண்ண மாட்டான். மிச்சவங்க எல்லாம் இன்னும் கப்பல்ல இருந்து கிளம்பவே இல்ல. அப்ப யாரு பிளாஸ்ட் பண்ணிட்டு வந்ததுன்னு பார்த்தா நம்ம உசோப்பு சும்மா கேத்தா வந்து நிப்பான். அசைய கூட முடியாதவன் கோயிங் மேரி எப்படியாச்சும் சரி பண்ணுன்னு வெறியோட வந்து நின்னுட்டு இருக்கான். அவங்கிட்ட பணத்தை ஆட்டையா போட்டானுங்கல்ல, அவனுங்க எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவானுங்க. இவன் ரொம்ப வீக்கான ஆளாச்சே, இவனால எப்படி இன்னும் நிக்க முடியுதுன்னு யோசிப்பாங்க. அவன் ரத்தம் ஒழுக ஒழுக வந்து நின்னுட்டு என் பணத்தை திருப்பி கொடுங்கடான்னு கொலைவெறியோட கேட்பான். உடனே அந்த லீடர் கிண்டல் பண்ணுவான், எது பணத்தை கொடுங்களா, நீயும் அந்த ஸ்டார் ஹேட் பைரட்டை சேர்ந்தவன் தானான்னு கேட்பான். அப்போ சுத்தி இருந்தவங்க எல்லாம், எஸ் ப்ரோ, இவனும் அந்த ஸ்டார் ஹேட் பைரட்டை சேர்ந்தவன் தான். அதுல லூஃபி தான் ரொம்ப ஸ்ட்ராங், ஆனா இவன் ரொம்ப ரொம்ப வீக், சொல்ல போனா இவன் ஒரு பேக்கு, அதான் பணத்தை ஆட்டையா போட்டு வந்துட்டோம் பாஸ்னு ஓவரா நக்கல் பண்ணுவானுங்க. அந்த டைம் உசோப்பா அடிச்சு புடிச்சு வந்து அந்த பணத்தை எப்படியாச்சும் எடுத்துடணும்னு வேகமா பணத்துக்கிட்ட வருவான். ஆனா அந்த லீடர் கேஷுவலா நம்மளால தள்ளி விட்டுருவானா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க. ஐயோ ஐயோ, தேவையில்லாம இங்க வந்து மாட்டிட்டான்னு. உடனே அந்த பாஸ், பரவாயில்லையே, இவ்வளவு தைரியமா பணத்தை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்க, உன் கட்ச நான் பாராட்டுறேன் தம்பி, ஆனா அதுக்காண்டி பணத்தை எல்லாம் கேட்டா திருப்பி தர முடியாது, ஒழுங்கா ஓடிரும்பான். பட் நம்மால என்ன அந்த பணத்தை எடுத்து வச்சு ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கான். எனக்கு அந்த பணம் வேணும், அதை வச்சுதான் என் ஷிப்பை ரிப்பேர் பண்ண முடியும், பணத்தை கொடு, இல்ல தேவையில்லாம இங்க ஒரு பணம் விழும்பான். என்ன இவன் இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கானேன்னு லுக்குடுவான். அந்த டைம் நம்ம உசோப்பு டெரரா திரும்பி, கஷ்டப்பட்டு எங்க கோயிங் மேரி கப்பலை நாங்க ரிப்பேர் பண்ண போறோம்டா லூசு பயலான்னு சொல்லி காட்டுத்தனமா கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.